Friends, இன்னைக்கு நம்ம வீடை க்ளீன் பண்ணக்கூடிய ரெண்டு ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா இது சுண்ணாம்பு அடிக்கிற பிரஷும் ஒரு ஸ்பாஞ்சும் வச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த ரெண்டு பொருள் போதும் நம்ம வீட்ல இருக்கிற மூளை முடுக்கு எல்லாத்தையும் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை வச்சு ஈஸியா க்ளீன் பண்ணிடலாம். இந்த பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் கடையில கிடைக்கும். நம்ம வீடுகளுக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு பயன்படுத்துற பிரஷ் தான் இது. ஸோ இது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 rupeesக்குள்ளதான் இருக்கும். ஸோ இதை எல்லாராலையும் வாங்கிட முடியும். ஏன் நான் இந்த பிரஷை சொல்றேன் கிளீன் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நார்மலா நம்ம ரூஃப் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து டஸ்ட் படியும், ஒட்டடை சேர்ந்துரும். அதெல்லாம் வந்து நம்ம வீடு கூட்டுற தொடப்பத்தால தான் நம்ம டஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தொடப்பத்துல வச்சு பண்ணும்போது மைனூட்டா இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் போகாது. மாவு மாதிரி படிஞ்சிருக்கும் பாருங்க, அதெல்லாம் போகாது. ஆனா அதெல்லாம் வந்து நம்ம இந்த பிரஷ் வச்சு யூஸ் பண்ணி அதை கிளீன் பண்ணலாம் ஈஸியா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க நம்ம வீட்டுல போட்டோஸ் மாட்டிருப்போம், போட்டோ ஃப்ரேம்ல இருக்கிற டஸ்ட், அதுக்கப்புறம் கதவு ஜன்னல் அதுல எல்லாம் வந்து டஸ்ட் ரொம்ப அப்படியே மாவு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இதை வச்சு கிளீன் பண்ணீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு கிளீன் ஆயிடும். முக்கியமா ஷெல்ஃப், நம்ம ஹாலு பெட்ரூம் எல்லா இடத்துலயும் வந்து ஷெல்ஃப் இருக்கும். ஸோ அங்க இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து இந்த பிரஷ் வச்சு நம்ம கிளீன் பண்ணும்போது நமக்கு இது ஹேண்டியா இருக்கிறதுனால சூப்பரா அங்க இருக்கிற டஸ்ட் எல்லாம் கிளீன் ஆயிடும். ஸோ இந்த பிரஷோட யூசேஜ் இதுதான். இதை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பாஞ்ச். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்ச் பிரைட்டோட ஸ்பாஞ்ச். இது இந்த ஸ்பாஞ்சை பத்தி முக்கியமா சொல்லணும்னா, நம்ம இந்த ஸ்காட்ச் பிரைட் ஸ்பாஞ்ச் வந்து உங்களுக்கு நார்மல் நம்ம கிளாத் இருக்கு இல்லைங்களா, ஒரு கவுண்டர் டாப் கிளீன் பண்றோம் இல்ல எங்கேயாவது டஸ்ட் வந்து நம்ம தண்ணி போட்டு துடைக்கிறோம் அப்படின்னா நம்ம துணியை தான் பயன்படுத்துவோம். அப்படி இல்லைன்னா ஸ்பாஞ்ச் பயன்படுத்துவோம். ஸ்பாஞ்ச்னா நான் சொல்றது தெரியுதுங்களா, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இந்த ஹார்ட்வேர் கடையெல்லாம் விற்பாங்க பாருங்க, அந்த ஸ்பாஞ்ச் தான். நான் இந்த ஸ்காட்ச் பிரைட் ஸ்பாஞ்ச் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பாஞ்ச் வச்சுதான் கிளீன் பண்ணுவேன். என்னோட கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் கவுண்டர் டாப், எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ இந்த டஸ்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் அந்த ஸ்பாஞ்ச் வச்சுதான் நான் வைப் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் இது ஒரு 3 months நான் இதை யூஸ் பண்றேன். இந்த ஸ்பாஞ்ச் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுவா மாறிடுச்சு, ப்ராடக்டா மாறிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வந்து உங்களுக்கு இது பாருங்க நல்ல பெருசா இருக்கு பாருங்க. இது வந்து தண்ணிய வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது உங்களுக்கு வந்து. அதே போல நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லி, நமக்கு கிளாத் மாதிரி பாருங்க, இப்படி எப்படி வேணாலும் நம்ம இதை பண்ண முடியும், கசக்க முடியும், நல்லா புழிஞ்சிட்டு நல்லா காய வைக்க முடியும். இதுல எதையாவது வைப் பண்ணும்போது, அழுக்கு இருக்கிற இடத்துல நீங்க இதை வைப் பண்ணும்போது அந்த அழுக்கெல்லாம், அது ரொம்ப மைனூட்டா இருக்கிற அழுக்கெல்லாம் இதை எடுத்துருது. இதுல மெயின் விஷயம், நீங்க இதை ரின்ஸ் பண்ணும்போது அந்த அழுக்கெல்லாம் இதுல தங்கவே மாட்டேங்குது, கம்ப்ளீட்டா போயிடுது. ரன்னிங் வாட்டர் வச்சு நீங்க ரின்ஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா இதுல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுது. இது வந்து நீங்க கிளாத் வச்சு நீங்க துடைக்கும் போது கிளாத்ல வந்து அது அப்படி போகவே போகாது. இப்ப நீங்க கவுண்டர் டாப்ல ஒரு சின்னதா நம்ம என்னதான் கிளீன் பண்ணிட்டு துடைச்சாலும் கடுகோ இல்ல சீரகம் அந்த மாதிரி ஏதாவது சிந்தி இருக்கிறதெல்லாம் ஒட்டும், அது கிளாத்ல அப்படியே தங்கிருது. ஆனா இந்த ஸ்பாஞ்ச்ல வந்து அந்த மாதிரி வந்துடும். ஆனா அதை அலசும் போது அது அப்படியே போயிடுது, நீங்க அதை கண் கூட பாக்கலாம். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருச்சு இந்த ஸ்பாஞ்சு. சோ இந்த ஸ்பாஞ்சை வச்சு, இப்ப இந்த பிரஷை வச்சு நான் எப்படி சொன்னேன் உங்களுக்கு எந்த இடத்துல கிளீன் பண்ணலாம், அதே மாதிரி தான் இந்த ஸ்பாஞ்சை வச்சு நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டோ ஃப்ரேம், கதவு, மிரர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எந்த இடத்துல வேணாலும் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க்கெட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நான் வாங்கியிருக்கிறது வந்து 5 packet, அதாவது 5 பீஸ் இருக்கிற ஒரு பாக்கெட்டு. நான் ஆல்ரெடி 2 யூஸ் பண்ணிட்டேன், இப்ப 3 இருக்கு. இது வந்து உங்களுக்கு ரெண்டு வச்சு, அதாவது 2 இருக்கிற ஸ்பாஞ்சும் இருக்குது, இல்ல சிங்கிள் பீஸ் வச்ச ஸ்பாஞ்சும் உங்களுக்கு விற்குது. ஸோ நீங்க இதை வாங்கி பயன்படுத்தலாம். நிஜமா இது வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்து. அதே போல காசுக்கேத்த அந்த ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் இது. ஸோ நீங்க இதை எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும், இதை ஒரு வீடியோவா போடணும்னு, ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நீங்க பிங்கோ பிங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.